இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பு தேசத்தை உலகில் உள்ள பல நாடுகள் அங்கீகரிக்கின்றன. இஸ்லாமிய நாடுகள் கூட 2 நாடுகளுக்கான தீர்வை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஈரான் மட்டுமே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்று அன்று தொட்டு இன்று வரை அறிக்கூவிக் கொண்டு இருக்கிறது. ஈரானின் புரட்சித் தலைவர் இமாம் கொமைனி அவர்களின் இரு கூற்றை அவர்கள் மிக கவனமாக கடைபிடித்து வருகிறார்கள். ஈரான் அழிந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பு தேசம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். சவுதிய முல்லாக்களும் அவர்களது ஊதுகுழல்களும் ஈரானுக்கு எதிராக வைக்கும் குற்றச்சாட்டுகள் ஈரான் மத்திய கிழக்கில் தனது பூகோள அரசியலை செய்கிறது, ஷியாசத்தை பரப்புகிறது, ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் சுன்னி முஸ்லிம்களை அழிக்கிறது. இவர்கள் கூறும் சுன்னி முஸ்லிம்கள் ஐஎஸ் தீவிரவாதிகளை. இந்த விடயத்தை நடைமுறை பேச்சில் சொல்வது என்றால் இப்படி சொல்லலாம்: நாய் வைக்கோல் போர்வைக்குள் படுத்துக்கொண்டு அது தின்னுவதுமில்லை, மாட்டை தின்னவிடுவதுமில்லை என்ற பழமொழி போலதான் சில வஹாபிஸ் தௌஹீத்வாதிகளின் சிந்தனை. இஸ்லாமிய நாடுகளில் மிக கூடுதலான பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது? புனித தலங்களின் பாதுகாவலர்கள் என்று கூறும் சவுதிக்கே இருக்கிறது. ஆனால் தங்களிடம் இருக்கும் 2 புனித தலங்களை ஆட்சி செய்யும் இவர்கள் ஏன் மற்றொரு புனித தலமான பைத்துல் மக்திஸை பாதுகாப்பதில் அக்கறை கரிசனை காட்டுவதில்லை? ஆனால் இவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமைப்பட்டு இருப்பது பற்றி கொஞ்சம் கூட வெட்கம் சூடு சுரணை இல்லாமல் பேசுகிறார்கள். சவுதி அரேபியா என்பது மிக பெரும் ஆயுத பலத்தை வாங்கி குவித்திருக்கும் நாடு ஏன் இதற்கு நடவடிக்கை எடுப்பதில்லை? சவுதி அரேபியா என்பது மிக பெரும் மக்கள் செல்வாக்குள்ள நாடு. இந்த நாட்டுக்கு ஆபத்து என்றால் உலக முஸ்லிம்கள் அனைவரும் கொதித்து எழும்புவார்கள். ஏன் அந்த நாட்டினால் முஸ்லிம்களின் புனித தளத்திற்காக உலக முஸ்லிம்களை தயார்படுத்தி செயற்பட முடியாது? சவுதி அரேபியா என்பது மிக பெரும் செல்வநாடு. பொருளாதாரம், நிலம், எண்ணெய் வளம் போன்ற பல்வேறு வளங்கள் இருக்கிறது. ஏன் அவர்களால் பல்ஸ்தீனை மீட்டெடுக்க முடியாது? ஷியா நாடான ஈரானுக்கு இருக்கும் அக்கறையை விட, மன்னிக்க வேண்டும், பூகோள அரசியல் அக்கறையை விட சுன்னி முஸ்லிம்களின் தலைமைத்துவ நாடான சவுதி அரேபியாவுக்கு ஏன் அக்கறை? கரிசனை இல்லாமல் போனது 40 வருட பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரானால் இவ்வளவு ஷியா குழுக்களை உருவாக்கி பல்ஸ்தீனுக்காக போராட முடியும் என்றால், எந்தவித இழப்புகளையும் பொருளாதார தடைகளையும் சந்திக்காத சவுதி அரேபியாவால் ஏன் முடியாமல் போகிறது? ஷியாக்கள் சுன்னி முஸ்லிம்களின் எதிரி என்று பிரச்சாரம் செய்து மக்களை திசை திருப்பி வஹாபிஸ் தீவிரவாதத்தை வளர்க்கும் நீங்கள் அவர்களை ஒதுங்கி இருங்கள், நாங்கள் போராடி எங்களது சுன்னி தேசத்தை, புனித தளத்தை மீட்டு எடுக்கிறோம் என்று ஹமாஸ் போன்ற சுன்னி போராட்ட குழுக்களை ஏன் உருவாக்கவில்லை, ஏன் வளர்க்கவில்லை? ஷியா சிந்தனை என்பது 1400 ஆண்டுகள் பழமையானது. ஏன் 1979ஆம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதன் பின்னர்தான் ஷியாக்கள் முஸ்லிம்களின் எதிரி என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு சவுதி அரேபியாவுக்கு ஈரானில் ஷியா இருப்பது தெரியாதா? அப்போதெல்லாம் 2 நாடுகளும் நெருக்கமாகத்தானே இருந்தது. அதன் பின் ஏற்பட்ட ஷியா சுன்னா பிரிவினைவாதம் ஏன்? ஈரான் சவுதி முரண்பாடு ஏன்? யமன் அப்தி போராளி குழுக்கு எதிராக 6 அரபு நாடுகளை திரட்டி யுத்தம் செய்து அப்பாவி மக்களை அழித்த சவுதி அரேபியாவுக்கு ஏன் முஸ்லிம்களின் புனித தளமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்க ஏன் போராட முடியாது? ஈரானுக்கு எதிராக, ஷியாக்களுக்கு எதிராக தலிபான், அல்கைதா, ஐஸ் போன்ற இயக்கங்களை உருவாக்க முடியும் என்றால் ஏன் சவுதியால் சியோனிஸ் இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்க முடியவில்லை? உலகளவில் பல 1000 பள்ளிவாசல்களையும் வஹாபிஸ் மதரசாக்களையும் வஹாபிசவாதிகளையும் உருவாக்க முடியும் என்றால் ஏன் பாலஸ்தீனை மீட்டெடுக்க தமது ஆதரவாளர்களை திரட்டி செயற்படவில்லை? ஷியாக்கள் யூத சியோனிஸ்டுகளோடு ஒப்பந்தம், முஸ்லிம்களை அழிக்க ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்று தௌஹீத்வாதிகளும் பல இயக்கங்களும் வடித்து கட்டிக்கொண்டு வீதி வீதியாக பிரச்சாரம் செய்வார்கள். இவர்களுடைய இயக்க நாடுகள் இஸ்ரேலுடன் இவ்வளவு பகிரங்கமாக உறவாக இருக்கும் நிலையில், இவ்வளவு வெளிப்படையாக ஈரான் இஸ்ரேலுடன் மோதிக்கொள்ளும் போதே இவர்கள் ஈரான் ஷியாக்கள் பூகோள அரசியல் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் என்றால், சவுதி, துருக்கி போன்று இஸ்ரேலுடன் ஈரான் தொடர்பை கொண்டிருந்தால் என்ன எல்லாம் சொல்வார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். பாலஸ்தீனம் தொடக்கம் லெப்னான், சிரியா, ஜோர்டான், எகிப்து,
சவுதி உட்பட சியோனிச யூதன் வரைந்த வரைபடம் முழுவதுமாக இஸ்ரேலாக பிரகடனப்படுத்தப்படும். மத்திய கிழக்கில் ஈரானை வல்லரசாகவும் இஸ்லாமிய நாடுகளின் வீட்டோ பவர் உள்ள நாடாகவும் உயர்த்தப்படும். ஐநா சபை அங்கீகரிக்கும். ஹமாஸ், ஹிஸ்புல்லாஹ் போன்ற அமைப்புகளுக்கு உதவுவதால் தீவிரவாதத்திற்கு உதவுவதாக கூறி பொருளாதாரத்தை என்ற பெயரில் தடைப்பட்டிருக்கும் பல பில்லியன் கணக்கான சொத்துக்களும் பணமும் ஈரானுக்கு மீள கொடுக்கப்படும். ஈரானுடன் சேர்ந்து இராணுவ கூட்டுப் பயிற்சிகளை அமெரிக்கா, இஸ்ரேல், மேற்கு நாடுகள் மேற்கொள்ளும். ஈரான் உலகின் தலைசிறந்த இஸ்லாமிய நாடாக மேற்குலகினாலும் அதனுடைய ஊடகங்களாலும் அறிமுகப்படுத்தப்படும். ஈரான் முழு இறைமையுள்ள நாடு என்ற வகையில் தற்பாதுகாப்பிற்காக, மின்சார உற்பத்திற்காக, வேறு தேவைகளுக்காக அணு செறிவூட்டலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டு அணு ஆயுத நாடாக அமெரிக்காவின் வீட்டோ பவரின் ஊடாக சர்வதேச மற்றும் ஐநா சபையின் அங்கீகாரம் பெற்றுக் கொடுக்கப்படும். ஈரான் மிகச் சிறந்த சுற்றுலா நாடாகவும் செல்வ நாடாகவும் அமைதியான நாடாகவும் விளம்பரப்படுத்தப்படும். அரபு நாடுகளை இன்று அடிமைப்படுத்தி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் கைப்பொம்மையாக வைத்திருப்பதை விடவும் பல 100 மடங்கு மேலும் அடிமைப்படுத்தி வைப்பார்கள். வஹாபிசம் எப்படி தீவிரமாகவும் கவர்ச்சியாகவும் இளைஞர்களை இலக்கு வைத்து போதிக்கப்பட்டதோ அதைப்போல ஷியாசத்தை மிக தீவிரமாகவும் சகல வளங்களோடும் கவர்ச்சியாக பிரச்சாரம் செய்யப்படும். மேற்கு ஊடகங்களினால் புகழப்படும். ஈரானிய ஆன்மீக தலைவரை போப்பாண்டவரின் நிலையில் வைத்து மேற்கு உலகமும் ஊடகங்களும் வாழ்த்தும். சவுதி அரேபியா போன்ற மன்னராட்சி நாடுகளையும் ஆட்சி முறையையும் மேற்கு ஊடகங்கள் அடக்குமுறை, சர்வதிகாரம், வன்முறை, புரட்சி கிளர்ச்சி, பெண் உரிமை, சம உரிமை, ஜனநாயகம், நாகரிகம் என்றே நிகழ்ச்சி நிரல்கள் நிரம்பி வழியும். வஹாபிசம் எப்படி உருவானது? எப்படி அது மக்களை கொலை செய்து வற்புறுத்தி வஹாபிசத்தை திணித்தது? அதனுடைய தீவிரவாத பயங்கரவாத சிந்தனைகள் என்ன என்பதையும் அதனுடைய வரலாற்று உண்மையான தோற்றத்தையும் தெளிவாக சொல்வார்கள். மேலதிகமாக வஹாபிஸ் தௌஹீத்வாதிகளை இப்போது இருப்பதை விடவும் இன்னும் பல உண்மையான தகவலோடும் சில தவறான பிரச்சாரங்களாலும் தூற்றப்படும் சுன்னி முஸ்லிம்களின் சிறு சிறு பிரிவுகளும் கருத்து வேறுபாடுகளும் மிக பூதாகரமாக்கப்பட்டு பல்வேறு குழப்பங்களை இன்று இருப்பதை விடவும் சொல்ல முடியாதளவு மேற்கு ஊடகங்களினால் காட்சிப்படுத்தப்படும். அதற்காக பல்வேறு மேற்கத்திய நாடுகளின் அமைப்புகள் ஆதரவு, நிதி போன்றவை அளித்து ஜனநாயக போராட்டம் என்று விளம்பரப்படுத்தும். ஈரானில் இன்று ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ்ந்தாலும் அங்கு ஜனநாயகம், பெண் உரிமை இல்லை என்று கூறும் மேற்கத்திய ஊடகங்கள் இஸ்ரேலை ஈரான் அங்கீகரித்தால் ஈரானில் ஷியா, சுன்னிகள் மற்றும் ஏனைய மதத்தவர்கள் அனைவரும் நியாயமாக சமமாக நடத்தப்படுவதாகவும் ஒற்றுமையாக வாழ்வதாகவும் மேற்கு ஊடகங்களினால் நேர்காணல் செய்யப்படும். இவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு உள்ளவர்களை தலிபான், அல்கைதா, ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகளை சுன்னி முஸ்லிம்களுக்குள் உருவாக்கியது போல ஷியா முஸ்லிம்களுக்குள்ளும் உருவாக்கப்பட்டு ஷியா சுன்னா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராமல் தொடர்ச்சியாக மேலும் பிரச்சனைகளை உருவாக்கப்படும். ஈரானுடைய ஆயுதங்கள் மற்றும் ஏனைய பொருளாதார உற்பத்திகள் அனைத்தும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படும். ஈரானுடைய விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள் உலகளவில் சமாதானத்திற்கான ஆய்வுக்கான நோபல் பரிசுகளுக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள். ஈரானிய விஞ்ஞானிகள், இராணுவ தலைமைகள் தற்கொலை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஈரானிய உற்பத்திகள் உலகளவில் பிரபலமாக பேசப்படும். ஈரானுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திகள் ஏற்றுமதி செய்யப்படும். முரண்படும் அரபு நாடுகளை ஓரங்கட்டி பொருளாதார தடை செய்யப்படும். மன்னராட்சி வீழ்த்தப்படும். சவுதி, துபாய் போன்ற நாடுகளை விடவும் ஈரானில் பல்வேறு தொழிற்சாலைகளும் பல கோடி முதலீடுகளும் செய்யப்பட்டு பொருளாதார ரீதியாக முன்னேற்றப்படும். ஈரானில் உயரமான கட்டிடங்கள், நாகரிக நகரங்கள், நட்சத்திர விடுதிகள், காட்சி களியாட்ட நிகழ்ச்சிகள் போன்ற மேற்கத்திய கலாசாரங்கள் நாகரிகம் என்ற பெயரில் வளர்ச்சி பெறும். மத்திய கிழக்கு நாடுகளில் பல நாட்டு மக்கள் தொழில் தேடி விமானம் ஏறுவது போல ஈரானை நோக்கி மக்கள் சாறை சாறையாக ஏற்றுமதி செய்யப்படும். ஈரானில் பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளும் மைதானங்களும் நடத்தப்படும். ஒட்டுமொத்தத்தில் ஈரான் மத்திய கிழக்கின் மிக பெரும் வளர்ச்சியடைந்த நாகரிகமடைந்த நாடாகவும் தொழில்துறை நாடாகவும் நவீன மயப்படுத்தப்பட்ட வீதிகளைக் கொண்ட நாடாகவும் வளர்ச்சி பெறும். ஆனால் இன்று இருக்கும் ஈரான் இஸ்லாமிய புரட்சியும் அதன் தாக்கமும் பண்பாடுகளும் உண்மையான ஷியாசமும் இருக்காது. இன்று சவுதியில் இஸ்லாம் இருப்பது போல் பெயருக்கு ஷியாக்களாக இருப்பார்கள், பெயருக்கு முஸ்லிம்களாக இருப்பார்கள்,
இந்த வளர்ச்சிகள் இன்றி ஈரான் அழிந்து போனாலும் இஸ்லாம் அழியக்கூடாது என்பதே அந்த புரட்சியாளனின் நோக்கம். 40 வருட பொருளாதார தடையிலும் இவ்வளவு சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் அவர்களது வளர்ச்சி தொழில்நுட்பம் வீழ்ச்சியடையாமல் எவ்வளவு எழுச்சி பெற்றிருக்கிறது என்றால் அவர்கள் கொண்டிருக்கும் இமாமத் கோட்பாடுதான் காரணமாகும். அனைத்து இஸ்லாமிய நாடுகளை விடவும் ஒரு படியல்ல பல 100 படிக்கு மேல் அவர்கள் முன்னிற்கிறார்கள் என்பதை இன்று உலகம் கண்டு வியந்து போகிறது. அது அல்லாஹ்வின் உதவி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நவீன வளர்ச்சி இன்று ஈரான் அழிந்து போனாலும் ஈரானுடைய மக்கள் அழிந்து போனாலும் இஸ்லாமும் இமாமத் கோட்பாடும் அழியக்கூடாது என்பதில் மிக தெளிவாகவும் அக்கறையோடும் அர்ப்பணிப்போடும் செயற்படுகிறார்கள். அவர்கள் பூகோள அரசியல் செய்ய இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பு தேசத்தை ஆதரித்தால் போதும். இவ்வளவு இழப்புகளையும் வளங்களையும் செலவு செய்து ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு பல கோடிகளை செலவழித்து பூகோள அரசியல் செய்ய தேவையில்லை. அவர்களது நோக்கம் இஸ்லாமும் அதன் புனித தளங்களும் அதன் கோட்பாடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதான். அது ஷியாவாக இருந்தாலும் சரி, சுன்னாவாக இருந்தாலும் சரி, அதை மக்களாகிய நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஈரான் ஷியாயிசத்தை பரப்ப வேண்டும் என்றால் சவுதி அரேபியா போன்று பணத்தை அள்ளி கொடுத்து வஹாபிஸ் தௌஹீத் வாதத்தை பிரசாரம் செய்வது போல ஷியாயிசத்தை பணத்தை கொண்டு சாதிக்கலாம். அதற்காக ஈரான் பணத்தை கொண்டு உதவி செய்யவில்லை என்று சொல்ல வரவில்லை. ஈரான் அதன் பொது நிதியில் இருந்து சில அன்பளிப்புகளை செய்கிறது என்பது மறுக்கக்கூடாத உண்மை. வஹாபிஸ் பிரச்சாரத்திற்காக சவுதி செய்வது போல் ஈரான் ஷியா பிரச்சாரத்திற்காக நிதி செலவழிப்பது இல்லை. பணத்திற்காக எதையும் செய்ய மக்கள் இன்று காத்திருக்கிறார்கள். பணத்தினால் வஹாபிசம் வளர்த்த தௌஹீத் வாதம் இன்று வலுவிழந்து வீழ்ச்சியடைந்துவிட்டது. அது நிலையான ஆன்மீகம் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். ஈரான் ஹமாஸ் அவ்தி போன்ற சுன்னா அமைப்புகளுக்கு பல கோடி செலவழித்து ஆயுதம் மற்றும் ஏனைய உதவிகளை செய்ய தேவையில்லை. பணத்தை கொடுத்து ஷியாயிசத்தை ஏழை நாடுகளில் சபூதி செய்வது போல் செய்தால் வஹாபிசம் தௌஹீத் என்ற பெயரில் வளர்ந்தது போல ஷியாயிசம் வளரும். ஏன் ஈரான் செய்கிறது இல்லை? அது நிச்சயம் அவ்வாறு செய்யாது. ஏன் என்றால் ஷியாயிசம் என்பது தூர நோக்கு கொண்ட மனித சுதந்திரத்தையும் அறிவியலையும் ஆய்வையும் அடிப்படையாக கொண்டு முறையான தலைமைத்துவத்தின் ஊடாக பயணிக்கும் மிக பெரும் சமூக கட்டமைப்பாகும். பல இழப்புகளை சந்தித்து உருவாக்கிய இஸ்லாமிய புரட்சியை பாதுகாப்பதில் அவர்கள் மிக கவனமாகவும் கரிசனையோடும் செயற்படுகிறார்கள். அதற்காக சில இறுக்கமான சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவர்கள் அங்கு ஷியா சுன்னா என்று யாரையும் வித்தியாசமாக நோக்குவதில்லை, அடக்கி ஆளுவதில்லை. இன்று அந்த இஸ்லாமிய புரட்சியை உடைப்பதற்கு மேற்குலகமும் அதன் ஊடகங்களும் சொல்லும் குற்றச்சாட்டுகளே இந்த ஈரானிய பூகோள அரசியல் ஷியா சுன்னா பிரிவினைவாதமாகும். ஈரானின் இஸ்லாமிய புரட்சியை வீழ்த்தி மேற்சொன்ன வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருவதாக சொல்லி தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியாளனை ஈரானில் உருவாக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நீண்ட நாள் நிறைவேறாத கனவு.